கலர் ஆஃப் தி ஈவில் ரெட். இது 2024 வெளிவந்த ஒரு பாலிஷ் கிரைம் த்ரில்லர். பாலிஷ் மூவின்னு சொல்லிட்டேன். ஸோ அதில் நடிச்சிருக்கிற நடிகர் நடிகைகள், டைரக்டர்ஸ் நேம், டெக்னீஷியன்ஸ் நேம் அப்படின்னு சொல்லி நமக்கு யாரோட பேரும் வாயில் நுழையாதுன்னு சொல்லலாம். நமக்கு தேவை மூவி என்டர்டெயின் பண்ணுதா அப்படிங்கிறது தான். என்டர்டெயின் பண்ணுதா, பார்க்கலாமா, பார்க்கக்கூடாதா, கண்டிப்பாக ஒரு முறை உட்கார்ந்து பார்த்துட்டு மறந்து போகக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் தான். ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கொடூரமான காட்சிகளும் நியூட் சீன்ஸும் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடணும். ஸோ அதற்கு எதற்கும் தயாராக இருந்துக்கலாம். ஸோ இந்த மூவியை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்குள்ள முதல் காரணம், அதுவும் ஒரே காரணம்தான். வழக்கமாக லேட் நைட் உட்கார்ந்து மூவி பார்க்குற வழக்கம் கிடையாது. சரி, தூக்கம் வராத ஒரு பிரச்சனை இருந்தது, உடல்நலம் கொஞ்சம் பாதிச்சிருக்கனால சரி பார்ப்போம், ஒரு 20 மினிட்ஸ் பார்த்துட்டு 2 hours ரன்னிங் டைம் கிட்டத்தட்ட இருக்கிறதுனால எங்காவது மூவி தொய்வு விடும், நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் போர் அடிக்கிறப்ப அப்படின்னு சொல்லி ஒரு நப்பாசையில் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் கம்ப்ளீட்டாக மூவிக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டேன். அந்தளவுக்கு என்கேஜிங்காக இருந்தது இந்த மூவி அப்படிங்கிறத சொல்லி தான் ஆகணும். எந்த விதமான ஆரவாரமும் காட்டாமல் அது பாட்டுக்கு அதுவாக நகர்ந்து போய்கிட்டே இருந்தது. எங்கேயாவது தொய்வு வரும், இன்டர்வல் போட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்ச எனக்கு ஏமாற்றம் தான். கடைசி வரைக்கும் மூவியை ஸ்டாப் பண்ணவே இல்லை, முடிச்சுட்டு தான் படுக்க போனேன். ஸோ இந்த ஒரு காரணம் போதும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுல. கலர் ஆஃப் தி ஈவில் ரெட்டோட கதையை பற்றி சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், மோனிகா என்கிற ஒரு அழகான இளம்பெண்ணை யாரோ கொடூரமான முறையில் கொலை செய்து கடலில் தூக்கி எறிஞ்சிடறாங்க. போலீஸ் தரப்பு இது ஒரு சீரியல் கில்லரோட வேலையாக இருக்கலாம், ஏன்னா கொலை செய்யப்பட்டிருக்க விதமும் அப்படி தான் இருக்குது. சமீபத்தில் தான் அந்த நபர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கிறார் அப்படிங்கிற முடிவுக்கும் வர்றாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் மோனிகா அந்த கடற்கரையில் இருக்கிற ஒரு கிளப்பில் பாரடெண்டராக வேலை பார்க்குற மாதிரி காட்சிகள் வருது. அந்த கிளப்போட ஓனர் ஒரு ட்ரக் லார்டு. இந்த மூவிக்கு மிகப்பெரிய பக்கபலமும் அந்த ட்ரக் லார்ட் ரோலில் நடிச்சிருக்கிற அந்த வில்லன் தான். ஒரு கொடூரமான மனிதராக அவரை சித்தரிச்சிருக்காங்க. அதற்கு அவரோட உருவமும் நல்லாவே உதவி செஞ்சுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த லீட் ரோல் ரொம்பவே ஒரு சாதாரணமாக யார் வேணாலும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போகிற மாதிரியான ரோல் தான் அவருக்கு. ஏன்னா எந்த விதமான ஆக்ஷன் காட்சிகளுக்கும் அங்கே வாய்ப்பே இல்லாமல் சினிமா எடுத்திருக்காங்க. இந்த ட்ரக் லார்டு அவரோட சகாக்களை கொடுமைப்படுத்துகிற மாதிரியான காட்சிகள்லாம் 1-2 இருக்குது. அதை பார்க்கவே முடியாத அளவுக்கு அவர் ஒரு கொடூரமான மனிதனாக காட்டியிருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்ஷன் காட்சிகள் எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தான் இந்த மூவி ஒரு மாதிரி மூவ் ஆனாலும் கிளைமாக்ஸை நோக்கி எந்த விதமான தொய்வும் இல்லாமல் தான் போகுது. அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வழக்கமாக மூவிகளை பார்த்து முடித்து வரும் ஒரு ஏமாற்றம் இந்த மூவியில் இல்லை. கண்டிப்பாக நல்லாவே மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நல்ல ஒரு சிறப்பான இன்னொரு திரைப்படத்தில் சந்திப்போம். Until then, take care. Bye.